போலீஸ் வீட்டுக்கு வராங்க. வந்தவுடனே ராகவ அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பாட்டி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அபி எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. ராகவ என்ன தப்பு பண்ணால் எதுக்காக நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ஒர்க் பண்ணி இந்த இடத்துலேருந்து உங்கள் ஃபேப்ரிக்கில் இருந்து நாங்கள் ட்ரக்ஸ் எடுத்திருக்கோம். அதனால தான் ஓனரை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். ராகவை நாங்கள் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. என்னது ராகவ தப்பு பண்ணானா? ஆமாம், அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அங்கே ஒர்க்கே போகலையே, யூனிட்டே ஃப்ரீயாக தானே இருக்குது அப்படின்னு ராகவ சொல்கிறாரு. இல்லை அங்கே ஒர்க் போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு ராகவ். எப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே இல்லை, நீ வேண்டான்னு சொன்னல, அந்த ஒர்க்கை நான் எடுத்து முடிச்சு கொடுக்கலான்றதுக்காக நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் ஆகாஷ், எதுக்காக நீ இப்படி பண்ணுற? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? அவன் மூஞ்ச பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சுது அவன் மேலே ஒரு டவுட் இருந்தது. அதனால தான் நான் அந்த ஒர்க்கை வேண்டான்னு சொன்னேன். ஆனால் நீ எடுத்து பண்ணியிருக்க, இதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு ராகவ் கோவமாக கேட்குறாரு. உடனே சொல்கிறாங்க அபி, இல்லை குட்டி பாஸ் எதுவுமே பண்ணவே இல்லை, அவர் நீங்கள் சொன்னன்றதுக்காக வேண்டான்னு தான் சொன்னார். நான் தான் அதை எடுத்து பண்ணுங்க, உங்கள் அவர் ஒரு சர்ப்ரைஸாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அதனால தான் அவர் பண்ணார். ஏன் மேலே தான் எல்லா தப்பும், நான் தான் முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அப்படியே கோவமாக வருது ராகவுக்கு. இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, அபி சொன்னால் நீ பண்ணிடுவியா? ஏன் நீ யோசிக்கவே மாட்டியா? பிஸ்னஸ்னால் என்னன்னு தெரியுமா உனக்கு? அது எவ்வளோ முக்கியமான விஷயம். ஒரு டிசிஷனும் பார்த்து எடுக்கணும். ஏதாவது ஒரு தப்பு நடந்தால் கூட இன்றைக்கி பார்த்தியா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு பார்த்தியா? யாரோ ஒருத்தவங்க நம்மளோட ரெப்புடேஷனை ஸ்பாயில் பண்ணுன்றதுக்காகவே இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லா மாட்ட விட்டுருக்காங்க. அது தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கிட்ட பயங்கரமாக ஃபீல் பண்ணி ராகவ் சொல்கிறாரு. இல்லை, நான் பண்ணது தப்பு தான், நான் தான் அந்த ஒர்க்கை எடுத்து பண்ணேன், நான் தான் காரணம், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே இல்லை நான் தான் காரணம் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. உடனே முரளி யோசிக்கிறாரு. என்ன அபி, உன்னை விட்டு அனுப்பலான்னு நினச்சேன், ஆனால் நீயே ஒத்துக்கினியா? உன்னை அனுப்புறது ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி சந்தோஷமாக பார்க்குறாரு. இங்கே பாருங்கள், இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க நீங்கள் பண்ணது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? இந்த நாட்டையே சீரழிக்கிற ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. ஆமாம், அது ஒரு குற்றம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க. அப்போ ராகவ் சொல்கிறாரு, நீங்கள் தான் அபின்னு சப்போர்ட் பண்ணீங்கல்ல, இன்றைக்கி அந்த அபி பண்ணியிருக்க விஷயத்த பார்த்தீங்களா? என்ன பாட்டி, இப்பயும் நீங்கள் அபிக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு. இல்லை ராகவ், இல்லை, கண்டிப்பாக கிடையாது. அபி பண்ணது தப்பு தான், ஆகாஷ் பண்ணதும் தப்பு தான். இப்போ இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணணும், எப்படி வெளியே வரணும் அப்படி தான் ராகவ் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் தான் என் அண்ணனுக்கு தெரியாமல் அந்த ஒர்க்கை எடுத்து பண்ணேன், நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. நீங்கள் பண்ணது சாதாரண விஷயமா? பால்ஸ், அதுவும் ட்ரெஸ்ஸில் வைக்கிற பால்ஸில் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. இது சாதாரண விஷயமே கிடையாது. உங்களுக்கு பெயிலே கிடைக்காது. ரொம்ப நீங்கள் கஷ்டப்படணும். இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? இவ்வளோ நேரம் உங்ககிட்ட நின்று நான் பேசுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. வாங்க, ஃபஸ்ட்டு நான் அரெஸ்ட் பண்ணுறேன். எதுவாக இருந்தாலும் நீங்கள் லாயரை வச்சு பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே உங்ககிட்ட பேச ஒரு வார்த்தை கூட கிடையாது. அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, என்ன பண்ணுங்க அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. அதுக்குள்ளே அபி சொல்கிறாங்க, என்ன பண்ணுங்க, வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமாக கத்துறாரு ராகவ். இங்கே பாருங்கள், நான் தான் ஓனர், என்ன தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும், அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. எல்லாருமே அழறாங்க, கத்துறாங்க. இல்லை, வேண்டாம்னு சொல்கிறாங்க. அப்போ கூட ராகவ் அப்படியே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அபி பின்னாடியே ஓடுறாங்க, ஓடி போயிட்டு கத்துறாங்க, ராகவ்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே பின்னாடியே அணு போகிறாங்க. நான் எதுவுமே பண்ணலை அணு, எனக்கு தெரிஞ்சு பண்ணலை, நான் குட்டி பாஸ் நல்லா இருக்கணும், அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன், ஆனால் கடைசியில் இப்படி ஆகணும் எனக்கு தெரியாது அனு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக ரோட்லேயே அழறாங்க. நீ அழாத அபி, கண்டிப்பாக இதை நம்ம சரி பண்ணலாம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. பாட்டியும் அப்படியே கீழே உட்காந்து அழறாங்க. ஐயோ ராகவ் போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. அபி வந்த உடனே அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சுந்தரி, ஐயோ நான் 10 மாதம் சுமந்து பெக்கல்னாலும் ராகவ மேலே என் உயிரையே வச்சு நான் வளர்த்துருக்கேன், அவன் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. இனிமேல் வெளியவே வர முடியாத அளவுக்கு பண்ணிட்டாலே, எல்லாத்துக்குமே காரணம் இந்த அபி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அடிக்கிறாங்க. அடித்து சொல்கிறாங்க, ஏன்டி இப்படி பண்ண, எதுக்காக இப்படி பண்ண, என் பையனை எதுக்காக மாட்ட விட்ட, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. அப்படியே தேம்பி அழறாங்க. பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பாப்பாப்பா, உலகமகா நடிப்பு தான். எங்கே ஆகாஷை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி பேசினாங்க, இப்போ ராகவுக்காக ஃபீல் பண்ணுறாங்க. இது சூப்பரான நடிப்பு, அப்படியே பிரபஞ்ச நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. அப்படி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. பாட்டி, நான் தான் பாட்டி காரணம், நான் தான் எல்லாத்துக்குமே காரணம், நான் தான் இந்த ஆர்டர் எடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி தேம்பி அழறாங்க. இங்கே பாரு அபி, நீ இப்போ அழாத சரியா? எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், கொஞ்சம் அமைதியாக இரு. இந்த நேரத்தில் நம்ம நிதானமாக இருக்கணும், அப்போ தான் இந்த பிரச்சனை வெளியே வர முடியும். இது மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. ஆமாம், எங்கே அவங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஆகாஷ் கிட்ட கேட்குறாங்க. இல்லை, ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு இருக்குது. ஆமாம், பின்ன தப்பு பண்ணுறவன் ஃபோனை ஆன்லையாக வச்சுருப்பான்,
அவன் சுவிட்ச் ஆஃப் தான் பண்ணிட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படி கோவமாக சொல்கிறாங்க. அவங்களோட அட்ரஸ்லாம் ஏதாவது கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. எல்லாமே ஃபேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே பாட்டிக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது. இப்போ என்ன பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது? ஆகாஷ் கொஞ்சம் கூட நீ யோசிக்கவே மாட்டியா ஆகாஷ்? இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? இது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எல்லா யூனிட்டையும் மூடிட்டாங்க, எல்லா அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் நம்மளால் எதுவுமே பண்ணவே முடியாது. இந்த பிரச்சனையை சரி பண்ணி ராகவ வெளியே எடுத்தால் மட்டும்தான் எல்லாமே நடக்கும். இவ்வளோ பெரிய கஷ்டத்துலேருந்து எப்படி மீண்டு வரப்போறேனே தெரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அபியும் அழறாங்க. ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியலையே, எல்லாத்துக்குமே காரணமே நாம தானே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படி திட்டிகிட்டே இருக்காங்க. இவ வந்த நேரம் தான் இப்படி இருக்குது, இவளால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை, கொஞ்சம் நஞ்சு பிரச்சனை பண்ணல, அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு பிரச்சனை பண்ணியிருக்கா. அதுவும் ராகவ எவ்வளோ கஷ்டப்படுவானோ, என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சுந்தரி அப்படி திட்டிகிட்டே இருக்காங்க. அபியே லாயருக்கு ஃபோன் பண்ணுறாரு அவங்க சித்தப்பா. ஃபோன் பண்ணும்போது அப்படியே ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லா அட்ரஸும் சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு, நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கிட்ட கொடுக்குறாரு. அவரும் பேசுகிறாரு. இல்லை நான் டெல்லியிலேருந்து நாளைக்கு மதியானம் தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ நாளைக்கு தான் வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட சொல்கிறாரு ஆகாஷ். உடனே பாட்டியே சொல்கிறாங்க, இல்லை டெல்லியிலேருந்து நந்திவர்மன் ஒருத்தர் வருவார், அவர் தான் வந்துட்டு நம்மளோட லாயர், அவர் வந்தால் தான் ஏதாவது ஒரு வழி இருக்கும், கண்டிப்பாக வெளியே எடுப்பார், கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. சரி அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அபியோட அம்மா அப்பா அத்தை எல்லாருமே வராங்க. வந்தோடனே அப்படியே அழறாங்க. அபி திரும்பி அழறாங்க. என்னம்மா நடந்தது, மாப்பிள்ளையை அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க, என்னம்மா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. நடந்து எல்லாத்தையுமே அபி சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஐயோ கடவுளே இவ்வளோ பெரிய பிரச்சனை மாட்ட விட்டுட்டானே, அவன் நல்லா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறதே தெரியல, ராகவத்தம் எவ்வளோ நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வாமா நம்ம போயிட்டு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்துடலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. அந்த மாதிரிலாம் போய் கூப்பிட முடியாதுப்பா. ஆமாம் இந்த தப்பு பண்ணவன் எங்கே இருக்கான், என்ன யார் கண்டுபிடிக்கலாம் வாமா, அவங்ககிட்ட போய் நம்ம பேசலாம் வாமா, ராகவ விட சொல்லலாம் வாமா அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிடுறாரு. அப்பா அவன் யாருன்னே தெரியலப்பா, அவன் கொடுத்த அட்ரஸ் எல்லாமே தப்பாக இருக்குப்பா, ஆனால் சிசிடிவி கேமராவில் அவனோட ஃபேஸ் இருக்கும், கண்டிப்பாக அவனை நம்ம கண்டுபிடிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அப்பா இது எல்லாமே முரளி அப்படி கேட்குறாரு. என்னது ஃபேஸை பார்த்து கண்டுபிடிக்க போறீங்களா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. அபியோட அப்பா ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. இல்லை கண்டிப்பாக போய் மாப்பிள்ளையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இந்த டைமுக்குலாம் போய் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருங்க அபி கூடயே அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சலி நீ உள்ளே கூட்டிகிட்டு போமா அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. போனோடனே அப்படியே அபி பயங்கரமாக அழறாங்க. அப்படியே படுத்து அவங்க அப்பா மேலே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழறாங்க. அப்பா இப்படிலாம் நடக்கணும்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பாவம் அவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஏதாவது பண்ணி எப்படியாவது மாப்பிள்ளையை வெளியே எடுத்துடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே ஜெயிலுக்குள்ளே இருக்காரு. ராகவ் அப்படியே யோசிக்கிறாரு. இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும், இவ வேணும் தான் பண்ணியிருக்காளா, நம்மளை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர் எடுத்து ஆகாஷ் கிட்ட கொடுத்தாளா, ஆனால் ட்ரக்ஸ் வந்தது எதுவும் இவ நாலேஜுக்கு வந்திருக்கா மாதிரி தெரியலையே, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே அழறாங்க. எப்படியாவது அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் அப்படியே ஓடுறாங்க. போயிட்டு ஜெயிலில் அப்படியே நின்று பார்க்குறாங்க. தயவு செய்து எல்லாமே ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஜெயிலர்னு சொல்லுவேன், இப்போது ஜெயிலுக்கு அனுப்பிட்டியா, சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு. இல்லைங்க கண்டிப்பாக நான் தெரிஞ்சு பண்ணலை, தெரியாமல் தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படி சொல்கிறாங்க. எப்படியாவது அவரை வெளியே எடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்டலாம் போய் பேசுகிறாங்க. அவரை விட்டுருங்க, அவர் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் எல்லா தப்பும் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னாம்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்கா, அங்கேயும் அப்படி தானே பேசினேன், என்ன உன் பேச்சை கேட்டுட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு வேலை இல்லையா, போமா வெளியே, எதுவாக இருந்தாலும் இப்போ லாயர்கிட்ட பேசு போ, கோர்ட்டில் போய் பார்த்துக்க போ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அப்படி திட்டுறாங்க. அப்படி யோசிக்கிறாங்க, என்னதான் பண்ணுறதே தெரியலையே, எப்படியாவது ராகவ வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த ஆர்டர் கொடுக்குறோன்னே அப்படி பார்க்குறாங்க. அப்படி பார்த்தோன்னே அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. டே நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்திக்கிட்டே போகிறாங்க. அவன் அப்படியே பார்த்தோன்னே அப்படியே ஓடுறான். ஐயோ அபிக்கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறான். இவன் தான் காரணம் எல்லாத்துக்குமே சொல்லிட்டு அப்படி ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அவன் தப்பிச்சு ஓடிட்டான். இப்போ என்ன பண்ணுறதே தெரியல, எப்படியாவது ராகவ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி கண்டிப்பாக நம்ம போராட்டம் பண்ணலாம், போராட்டம் பண்ணால் அவர் வெளியே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படி போகிறாங்க. போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே நின்று அப்படி போராட்டம் பண்ணுறாங்க. விடுங்க ராகவை விடுங்க, எந்த தப்புமே அவர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. எல்லாருமே சேர்ந்து என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அப்படி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இல்லை யாரோ ஒருத்தர் வந்து ஏமாற்றி இந்த ஆர்டரை கொடுத்தாரு, ட்ரக்ஸை அவங்க தான் யாரோ வச்சுருக்காங்க, இவருக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஆனால் என் வீட்டுக்காரை பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க வாசலில் உட்காந்துட்டு. போலீஸ்லாம் சொல்கிறாங்க, இங்கே பாருமா இங்கெல்லாம் நீ கத்தக்கூடாது, ஆர்ப்பாட்டம்லாம் இங்கே பண்ணக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நான் அப்படி தான் பண்ணுவேன், என் வீட்டுக்காரர்
உள்ளே இருக்கார், என் வீட்டுக்காரர் விடுற வரைக்கும் நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காடுறாங்க. அதுக்குள்ளே அபியோட அம்மா அப்பா அத்தை எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாருமே அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. ராகவை விடுங்க, ராகவ ரிலீஸ் பண்ணுங்க, அவருக்கு எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கரமாக கத்துறாங்க. என்ன அபி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆமாம்மா நான் அப்படி தான் பண்ணுவேன், அவரை விடுங்க, என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, நான் தான் காரணம், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, அவரை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போராட்டம் பண்ணுறாங்க. எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஆகாஷம் வந்து சொல்கிறாரு, அபி இதெல்லாம் பண்ண வேண்டாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அப்போ கூட அபி கேட்கவே இல்லை. உடனே ஃபோன் பண்ணி பாட்டிக்கு எல்லாத்தையுமே ஆகாஷ் சொல்லிட்டாரு. பாட்டி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ அபி எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா, நாளைக்கு நம்ம லாயர் வரேன்னு சொன்னார்ல, கண்டிப்பாக ராகவ வெளியே எடுத்துடலாம், அவளை அங்கேருந்து வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், அபி கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பாட்டி. இதெல்லாம் தெரிஞ்ச ராகவ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கா இந்த அபி, எதுக்காக இங்கே வந்து இப்படி கத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இவ பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கா, இன்னும் நம்மளை அசிங்கப்படுத்திட்டு இருக்கா, இன்னும் நம்மளை பற்றி எல்லாருக்குமே தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. அப்படியே இந்த அபி கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நல்லா மாட்ட விட்டுட்டா. இப்போ என்னென்ன பண்ணுறா, ஐயோ கடவுளே, பாட்டி யாருமே தடுக்கவே இல்லையா, எப்படியாவது இவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும், கண்டிப்பாக நான் வெளியே வந்துடுவேன், இவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் பயங்கரமாக ஜெயிலேருந்து கோவப்படுறாரு. அபியோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு அபி, இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்காது, தயவு செய்து வா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். பாட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, லாயர் வந்த உடனே பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இல்லைம்மா கண்டிப்பாக நான் வரவே மாட்டேன், ஒருத்தவன் ஆர்டர் கொடுத்தான், அவனை கண்டுபிடிங்க, அப்போ தான் எல்லாமே தெரியும் நான் சொன்னேன், அப்போ கூட கேட்கவே இல்லை, அவனை பற்றின எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை, அதனால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக அவனை கண்டுபிடிக்கணும், அவனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அபி ஏன் அபி இப்படி பண்ணிட்டு இருக்க, யார் சொல்கிற பேச்சு எதுக்காக நீ கேட்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ராகவ் கண்டிப்பாக வெளியே வரணும், அவர் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. இது எல்லாமே கேள்விப்பட்டவனே முரளி யோசிக்கிறாரு. என்ன அபி அங்கே போராட்டம் பண்ணுறியா, ஓ ராகவை வெளியே எடுக்கணுமா, கண்டிப்பாக முடியவே முடியாது, அவன் மேலே போட்டிருக்கிறது சாதாரண கேஸ் இல்லை, ட்ரக்கு, அது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், கண்டிப்பாக ராகவை வெளியே விடவே மாட்டாங்க, நீ என்ன வேணால் போராட்டம் பண்ணு, என்ன வேணால் பண்ணு, அவன் உள்ளே தான் இருப்பான், நான் முடிவு பண்ணது கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எப்படியாவது அபியை கூட்டிகிட்டு வந்துடும் ஆகாஷ், தயவு செய்து அங்கே அப்படிலாம் விடாத, இது இன்னும் பெரிய பிரச்சனையாகிடும், நம்மளோட எல்லாமே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் சொல்லி பார்க்குறேன், ஆனால் அபி கேட்கவே இல்லை, எப்படியாவது நான் அபிகிட்ட பேசி நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. அவங்க அம்மா அப்பா ஆகாஷ் எல்லாருமே பேசுகிறாங்க, வேண்டாம் அபி வந்துரு போதும், எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை யார் சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன், அவர் உள்ளே இருக்கார், என்னால் அதை தாங்கவே முடியல, கண்டிப்பாக அவர் வெளியே விடுங்க, இல்லை இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏதாவது ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கரமாக அங்கே உட்காந்து கத்திக்கிட்டே இருக்காங்க.